ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 12 and 13 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அயலக தமிழர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 12. இதனுடைய தீம், அதாவது கருப்பொருள் என்ன அப்படின்னா தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம். அடுத்து, ஐரோப்பாவில் இந்தியாவின் மிக முக்கிய கூட்டாளியாக எந்த நாடு விளங்குகிறது? அதாவது ஐரோப்பாவில் இந்தியாவினுடைய மிக முக்கிய கூட்டாளியாக எந்த நாடு விளங்குகிறது அப்படின்னா ஜெர்மனி. 2024 to 25 இருதரப்பு வர்த்தக மதிப்பு $51.23 பில்லியன். முந்தைய ஆண்டை ஒப்பிடுகையில் இது 12.5% உயர்வாகும். ஃபெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மனியோட பிரதமர், மோடி இந்தியாவினுடைய பிரதமர். இவங்க ரெண்டு பேருடைய சந்திப்பு தான் குஜராத் மாநிலத்தில் இருக்க அகமதாபாத்தில் நடைபெற்றது. அடுத்து பார்த்தோம்னா பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர்கள் யார்? மகளிர் பிரிவில் அரினா சஃபலென்கா, ஆடவர் பிரிவில் டேனில் மேத்தவெவ். அவங்க தான் பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அடுத்து, ஆக்லாந்து ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? எலனா ஸ்விட்ஸ்டோலினா. அவங்க தான் ஆக்லாந்து ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இவங்க உக்ரைன் நாட்டை சார்ந்தவங்க. தேசிய சீனியர் ஆடவர் மகளிர் கூடைப்பந்து போட்டியில் எந்த அணி இரட்டை சாம்பியன் பட்டம் வென்றது? இந்தியா ரயில்வே அணி தான் இரட்டை சாம்பியன் பட்டம் வென்றது. சர்வதேச அளவில் அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களிலும் அதிக ரன்கள் அடித்த வீரர்களின் வரிசையில் 2வது வீரர் யார்? விராட் கோலி. சர்வதேச அளவில் அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டங்களிலும் அதிக ரன்கள் அடித்த வீரர்களினுடைய வரிசையில் 2வது வீரர் விராட் கோலி. அடுத்து, எங்கு அமைய உள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை ஜெர்மனி கடல்சார் அருங்காட்சியகத்துடன் இணைந்து மேம்படுத்தும் ஒப்பந்தம் கையெழுத்தானது? குஜராத்தில் தான் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை ஜெர்மனி கடல்சார் அருங்காட்சியகத்துடன் இணைந்து மேம்படுத்தும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், குஜராத்தில் இருக்க அகமதாபாத்தில் தான் ஜெர்மனியோட பிரதமரும் இந்தியாவினுடைய பிரதமரும் மீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல தான் கையெழுத்தாயிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை ஜெர்மனி கடல்சார் அருங்காட்சியகத்தோட இணைந்து மேம்படுத்துறதுக்கான ஒப்பந்தம். 19 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் மட்டும் இல்லாமல் 19 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. எந்த ஆண்டு முதல் இளைஞர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது? ஜனவரி 12 முதல் தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிறது. எப்போத்துலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 1984 ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடலாம் அப்படின்ட்டு அனுசரிக்கிறாங்க. மத்திய அரசு அறிவிக்கிறாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்துறது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1985 முதல் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனவரி 12 தான் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து பார்த்தோம்னா எந்த மாநிலத்தின் பள்ளி கல்லூரிகளில் தமிழ் பாட வகுப்புகள் தொடங்க அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது? உத்தரப்பிரதேசத்தில் தான் பள்ளி கல்லூரிகளில் தமிழ் பாட வகுப்புகள் தொடங்க அம்மாநில அரசு திட்டமிட்டிருக்கு. முதல் கட்டமாக வாரணாசியில் வகுப்புகள் தொடங்கப்படுது. மனிதர்களின் உமிழ்நீரில் உள்ள அமினோ அமிலம் எது? அர்ஜினைன் அப்படின்ற ஒரு அமினோ அமிலம் இருக்கு. அதுதான் பற்சிதைவை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து, சிலியில் உள்ள வேரா சி ரூபின் ஆய்வகம் அதிவேகமாக சுழல்கிற எந்த விண்கல்லை கண்டறிந்துள்ளது? அதாவது 2025 MN45 அப்படின்ற விண்கல்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எத்தனை நொடிகளில் சுழலும் அப்படின்னு பார்த்தோம்னா 112 நொடிகளில் சுழலும். இதனுடைய விட்டம் 710 மீட்டர். அடுத்து, பரக்ரம் திவாஸ் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸனுடைய பிறந்த நாள் அப்போ தான் அனுசரிக்கப்படுகிறது. 129ஆம் பிறந்தநாள் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். பங்கேற்கிறதுக்காக அந்தமானுக்கு போகிறாரு. 1943ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி அந்தமானினுடைய ஸ்ரீவிஜயபுரத்தில் மூவர்ண கொடியேற்றி நேதாஜி கொடியேற்றினார். அதனால தான் இப்போ அந்தமானில் போய் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. 129வது பிறந்த நாள் பரக்ரம் திவாஸ் அப்படின்றது பார்த்தோம்னா நேதாஜி சுபாஷினுடைய பிறந்த நாளை தான் பரக்ரம் திவாஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.